ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெற்றிக்கணி. நம்ம இந்த வீடியோவில் 2019 ஜனவரி மாதம் 1 உண்டான முக்கியமான கரண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வெற்றிக்கணி சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. மேலே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் சிம்பிள் ஒன்று கட்டத்தை கிளிக் பண்ணி வாங்க வீடியோஸ் போகலாம். ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிபிஐ இயக்குனர் பொறுப்பிலிருந்து தீயணைப்புத்துறை தலைவராக மாற்றம் செய்யப்பட்ட அலோக் வர்மா அந்த புதிய பதவியை ஏற்க மறுத்து தனது ஐபிஎஸ் பதவியை ராஜினாமா செய்தார். அலோக் வர்மா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சிபிஐ இயக்குநராக இருந்துட்டு மறுபடியும் கட்டாய விடுப்பில் போயிட்டு மறுபடியும் உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவின் பேரில் மறுபடியும் வந்து ஜாயின் பண்ணிட்டு அவர் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா தீயணைப்புத்துறை தலைவராக வந்து மாற்றினாங்க. அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தீயணைப்புத்துறை தலைவராக எனக்கு இருக்க பிடிக்கலன்னு சொல்லிட்டு தன்னுடைய பதவியவே ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டார். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஈரான் நாட்டின் எந்த வங்கியின் கிளையை மும்பையில் திறக்க அண்மையில் ஆர்பிஐ அனுமதி வழங்கியது. அதாவது பார்த்தீங்கன்னா, ஈரான் நாட்டினுடைய பசர்காட் வங்கி அப்படிங்கக்கூடிய ஒரு வங்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா மும்பையில் அதனுடைய கிளையை வந்து திறக்க போகிறாங்க. அதுக்கு ஆர்பிஐ வந்து அனுமதி கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வதேச பெண்கள் குத்துச்சண்டை சம்மேளனத்தின் தரவரிசை பட்டியலில் தற்போது முதலிடத்தில் இருப்பவர் யார்? மேரிகோம் தான். இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1700 புள்ளிகள் பெற்று ஃபஸ்ட் இடத்துல இருக்காங்க. மேலும் செகண்ட் இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒகோட்டா அப்படிங்கிறவங்க 1100 புள்ளிகளோட செகண்ட் இடத்துல இருக்காங்க. இந்த ஒகோட்டா அப்படிங்கிறவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து, சென்னை மத்திய குற்றவியல் பிரிவில் பணியாற்றும் பெண் போலீசாருக்கு பணி நேரம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரை. குறிப்பு, இவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவசர காலம் மற்றும் விஐபி பாதுகாப்பு நாளில் வந்துட்டு எப்பயும் போல தான் டியூட்டி பார்க்கணும்னு சொல்லிக்கிறாங்க. அந்த நாளை தவிர மற்ற நாளில் எல்லாமே காலைல 10 மணிலேருந்து இரவு 7 மணி வரைக்கும் அப்படின்ட்டுருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்திய ஆண்கள் ஹாக்கி பயிற்சியாளர் ஹரேந்திர சிங் நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அதுக்கடுத்து, எலைட் என்ற பெயரில் நடக்கும் தன்மையுடைய கார்களை தயாரிக்கும் 2 நிறுவனங்கள் எவை? ஹூண்டாய் மற்றும் சந்த்பெர்க் பெரர் அப்படிங்கக்கூடிய 2 நிறுவனங்கள். இந்த சந்த்பெர்க் பெரர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த நிறுவனம். அதுக்கடுத்து, மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கோபால் ராய் என்பவர் இந்தியாவில் எங்கு மாடுகள் தங்குவதற்கு விடுதிகள் அமைத்து தரப்படும் என்று கூறியுள்ளார்? டெல்லி. அதுக்கடுத்து, இணையதளம் மூலம் பின்புல சரிபார்ப்பு சான்றிதழ் சேவை சென்னை ஆணையர் ஏ.கே. விஸ்வநாதன் தொடங்கி வைத்தார். அதுக்கடுத்து கரண்ட் அஃபேர்ஸ், தமிழ்நாடு மற்றும் மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் பெனிசிலின் உள்ளிட்ட மருந்துகளை தயாரித்து வரும் அமெரிக்காவின் மருந்து பொருட்கள் நிறுவனமான எந்த நிறுவனம் தனது உற்பத்தியை நிறுத்த உள்ளதாக தகவல் அளித்துள்ளது? அந்த பிஃபிசர் அப்படிங்கக்கூடிய ஒரு நிறுவனம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்களோட வேலையை வந்து பென்சிலின் மருந்து வந்து தயாரிக்கிறது. இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே மகாராஷ்டிராலையும் தன்னுடைய அந்த உற்பத்தியை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ண போகிறதா அண்மையில் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, மத்திய அமைச்சர் நிதின் கட்காரி இந்தியாவில் நீர்வழி போக்குவரத்தால் லாஜிஸ்டிக் செலவுகள் எத்தனை சதவீதம் குறையும் என்று கூறியுள்ளார்? 4%. அதுக்கடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஈனாம் அதாவது இணைய வழி வேளாண்மை சந்தை அப்படிங்கிறாங்க. இதை பற்றி பார்க்கலாம். வேளாண் பொருட்கள் விற்பனையில் இடைத்தரகு முறையை ஒழித்து விவசாயிகளுக்கு சிறந்த சந்தை வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் முனைப்பில் ஈனாம் மத்திய அரசால் ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளது. அதாவது ஈனாம் எனக்கூடிய இணையவழி சேவை வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேளாண் பொருட்கள் விற்பனையில் இடைத்தரகு முறையே இருக்கக்கூடாது, அதை வந்து ஒழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறந்த சந்தை வாய்ப்பை ஏற்படுத்தி தர்றதா இதனுடைய முக்கிய நோக்கமே. சரிங்களா? அதே மாதிரி இந்த சந்தையின் கீழ் மொத்தம் 585 வேளாண் சந்தை குழுக்கள் இணைக்கப்பட்டுள்ளன. 2020 மார்ச் மாதத்திற்குள் இன்னும் 415 சந்தைகள் இணைக்க அரசு முடிவு செய்துள்ளது அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஈனா மூலம் விவசாய பொருட்களை வாங்கவோ விற்கவோ முடியும். மேலும் இதன் மூலம் மாநிலங்களுக்கிடையே உள்ள சந்தைகளில் இணையவழி மூலம் பணம் செலுத்தும் வசதி கொண்டு வரப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா, கடந்த 9/1/2019 நேச்சர் பத்திரிகையில் வெளியான ஆய்வறிக்கையில் பால்வெளிக்கு அப்பால் 12க்கும் மேற்பட்ட ரேடியோ கதிர்வெடிப்புகளை ஆய்வாளர்கள் 2வது முறையாக கண்டுபிடித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதுக்கடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக்கினுடைய இந்தியாவின் புதிய தலைவராக அண்மையில் நியமனம் செய்யப்பட்டவர் யார்? அஜித் மோகன் அப்படிங்கிறவர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஹாட்ஸ்டாரனுடைய முன்னாள் சிஇஓவாக இருந்திருக்காரு. அதுக்கடுத்து பார்க்கலாம், நோபல் பரிசு வென்ற மலாலா யூசுப் சாய் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விஆர் டிஸ்பிளேஸ்டு என்ற நூலினை வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. இந்த நூல் எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகம் முழுவதும் உள்ள அகதிகளாக உள்ள பெண்களை பற்றி சொல்லுது. சரிங்களா?
வேர்ல்டில் ஃபுல்லாக இருக்கக்கூடிய அகதிகளாக இருக்கக்கூடிய பெண்களை பற்றி தான் இந்த நூல் வந்து சொல்லுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஐஐடி சென்னை விஞ்ஞானிகள் கிரீன் ஹவுஸ் வாயுக்களை கட்டுப்படுத்த CO2விலிருந்து ஸ்பேஸ் ஃபியூல் என்னும் பொருளை கண்டறிந்துள்ளனர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அண்மையில் பஞ்சாபில் நடைபெற்ற 106வது இந்திய அறிவியல் காங்கிரஸ் மாநாட்டில் எக்ஸிபியூட்டர் ஆஃப் த இயர் அவார்டு என்ற அவார்டு வந்து பார்த்திங்கன்னா எந்த அமைப்பிற்கு வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது DRDO என சொல்லப்படக்கூடிய டெஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், அந்த அமைப்புக்கு தான் இந்த அவார்டு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து டார்க்கனிங் ஸ்கைஸ் அறிக்கை. டார்க்கனிங் ஸ்கைஸ் அறிக்கை என்ற தலைப்பில் உலக வங்கி சமீபத்தில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டது. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019 உலக பொருளாதார வளர்ச்சி வந்து 2.9% இருக்கும் அப்படிங்கிறாங்க. மேலும் ஏற்கனவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2018 ஜூன் மாதத்தில் வெளியிட்ட அறிக்கையில் உலக பொருளாதார வளர்ச்சி 3% இருக்கும் என்று சொல்லியிருக்காங்க. சரிங்களா, சொல்லியிருந்தாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த டார்க்கனிங் ஸ்கைஸ் அறிக்கை அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்றுங்க. அதாவது வருஷம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒன் டைம் வந்துட்டு வேர்ல்டு பேங்க் வந்து இதை பற்றி சொல்லுவாங்க. ஸோ இந்த வருஷத்துக்கு வந்து 2.9% சொல்லியிருக்கிறாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமுக்கு வந்துட்டு எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக. இந்த வருஷம் நடக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இதில் ஒன்றில் இந்த கேள்வி வரும். அதுக்கடுத்து 80வது தேசிய டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டி கட்டாக்கில் துவங்கியது. நெக்ஸ்ட் கரண்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் செங்குத்தான தூக்கு பாலத்தை இந்திய ரயில்வே எங்கு கட்ட முடிவு செய்துள்ளது? ராமேஸ்வரம். இந்த பாலம் 18.3 மீட்டர் நீளம் கொண்ட 100 ஸ்பான்களையும் 63 மீட்டர் நீளம் கொண்ட நேவிகேஷனல் ஸ்பான்களையும் கொண்டிருக்கும். இது தற்போதைய பாலத்தை விட 3 மடங்கு அதிக உயரம் கொண்டதாக இருக்கும். அதுக்கடுத்து உலக சோலார் கவுன்சிலின் முதல் இந்திய தலைவராக பிரணவ் ஆர் மேத்தா என்பவர் நியமனம் செய்யப்பட்டார். இவர் இந்தியாவினுடைய சோலார் மனிதன் என்று அழைக்கப்படுகிறார். சரிங்களா, இந்த பிரணவ் மேத்தா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய சோலார் மனிதன் அப்படிங்கிறாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வங்கிக்கும் மத்திய அரசுக்கும் இடையே ஏற்பட்ட நிதி பிரச்சனைகளை பற்றி ஆராய அமைக்கப்பட்ட பீமல் ஜலான் குழு எத்தனை மாதத்திற்குள் தனது அறிக்கையினை சமர்ப்பிக்க உள்ளது? 3 மாதம். அதாவது இந்த குழு எப்போ அமைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய டேட் தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஸோ அப்போ இருந்து வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்குள்ளே அதனுடைய அறிக்கையை வந்து தாக்கல் செய்கிறதுக்காக இருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்து இந்தியாவிலே மிக உயரமான சிவலிங்கம் எங்கு அமைந்துள்ளது? கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவினை அப்படிங்கக்கூடிய இடத்துல கேரளா மாநில பகுதியில் உள்ள செங்கல் சிவபார்த்தி கோயிலில் 111.2 அடி உயர சிவலிங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய களியக்காவினை அருகே, அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேரள மாநிலத்தோடு சேர்ந்ததுங்கிறாங்க. ஓகேங்களா. அங்கே வந்து செங்கல் சிவபார்வதி கோயிலில் 111.2 அடி உயர சிவலிங்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அமைச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய புக் ஆஃப் ரெக்கார்டு அப்படிங்கக்கூடிய சாதனை புத்தகத்தில் வந்து இடம் முடிச்சிருக்கு. இந்த சிவலிங்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா 10 கோடி செலவில் வந்துட்டு அமைச்சிருக்காங்க. அதுக்கடுத்த கரண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இணைய வழியில் சம்பள பட்டியல் தாக்கல் செய்யும் புதிய திட்டத்தை தமிழக முதல்வர் தொடங்கி வைத்துள்ளார். இணைய வழியில் சம்பள பட்டியல் தாக்கல் செய்யும் புதிய திட்டத்தை தமிழக முதல்வர் தொடங்கி வைத்துள்ளார். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸு நாடாளுமன்ற நடப்பு குளிர்கால கூட்டத்தொடரின் போது மக்களவையின் ஆக்கப்பூர்வ செயல்பாடு 47%, மேலும் மாநிலங்களவையின் செயல்பாடு வந்து பார்த்தீங்கன்னா 27% இருந்தது என நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் என்பவர் தெரிவித்துள்ளார். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா நாட்டின் முன்னணி தகவல் தொழில்நுட்ப நிறுவனமான டிசிஎஸ்ஸின் 3ஆம் காலாண்டு நிகர லாபம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 8105 கோடி அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்த கரண்ட் அஃபேர்ஸு ஆசியாவில் உள்ள நாடுகளின் வளர்ச்சிக்காக அமெரிக்க நாடானது ஆசிய ஆதரவு புது முயற்சி சட்டம் அப்படிங்கக்கூடிய ஒரு சட்டத்தை வந்து இயற்றியிருக்காங்க. அதுக்கடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க பார்த்தீங்கன்னா சர்வதேச கிரிக்கெட் சங்க கவுன்சிலிங் 105வது உறுப்பினராக அண்மையில் இணைந்து நாடியது அமெரிக்கா. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த நாட்டில் இளம் பெண் ஒருவருக்கு 72 மணி நேரம் இதய துடிப்பை நிறுத்தி அறுவை சிகிச்சை செய்து மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர்? சீனா. அதுக்கடுத்து புவிசார் தொடர்புகளுக்கான சோங்சிங் 2D அப்படிங்கக்கூடிய புதிய செயற்கைக்கோளை சீனா நாடு வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக விண்ணில் வந்துட்டு ஏவியிருக்காங்க. நெக்ஸ்ட் கரண்ட் பார்த்தீங்கன்னா மத நல்லிணக்கத்தை உருவாக்குவதற்காகவும் இந்தியாவில் ஒருமைப்பாடு ஏற்படுத்துவதற்காகவும் அனைத்து மொழி கவிஞர்களுக்கும் பங்கேற்கும்
அகில பாரத கவி சம்மேளனம் சென்னையில் நடைபெற்றது. இத்திருவிழாவை நடத்திய அமைப்பு எது? சென்னை அகில இந்திய வானொலி அமைப்பு. இந்த திருவிழா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் வந்து நம்ம சென்னையில் வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு நடந்திருக்கு. அதாவது ஃபஸ்ட்டு டைம் வந்துட்டு இந்த திருவிழா வந்துட்டு சென்னையில் வந்துட்டு இந்த அகில இந்திய வானொலி அமைப்பு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நடத்தியிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா, ரிசர்வ் வங்கியானது நாட்டில் டிஜிட்டல் பண வழங்கீட்டு சூழியலின் பாதுகாப்பை மேம்படுத்த பற்று கடன் மற்றும் முன்பணம் செலுத்தப்பட்ட அட்டைகளின் பரிவர்த்தனைகளுக்கு அடையாள முறையை அனுமதித்துள்ளது அப்படிங்கிறாங்க. இந்த அடையாள தகவல் முறையானது 16 இலக்கு கணக்கு எண், காலாவதி தேதி மற்றும் பாதுகாப்பு குறியீட்டு எண் ஆகிய முக்கியமான தகவல்களுடன் கூடுதலான ஒரு பாதுகாப்பு அடுக்காக செயல்படுகின்றது. சரிங்களா. இந்த அடையாள அட்டைகள் வந்துட்டு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 16 இலக்க எண் ப்ளஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா காலாவதியாக கூட தேதி எல்லாமே அதில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து உள்நாட்டு விமான போக்குவரத்து அமைச்சகமானது உதான் 3 திட்டத்தின் கீழ் அந்தமான் தீவுகளில் கடலில் தரையிறங்கும் விமானங்களை இயக்க அனுமதி அளித்துள்ளது. இதன் மூலம் கடலில் தரையிறங்கும் விமானங்களை இயக்கும் முதல் இந்திய தீவாக அந்தமான் ஆகியுள்ளது. குறு சிறு நடுத்தர நிறுவனங்களுக்கு ஜிஎஸ்டி விலக்கிற்கான வரம்பு உயர்த்தப்பட்டுள்ளது. அதனை அடுத்து சிறு வணிகர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் விபத்து காப்பீட்டு திட்டத்தை அறிமுகப்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் எங்கு சர்வதேச பலூன் திருவிழா ஜனவரி 13 முதல் 15 வரை நடைபெற உள்ளது? பொள்ளாச்சி. நெக்ஸ்ட்டு. நன்றி, வணக்கம்.